இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான கருணக்கிழங்கு வறுவல் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகுளுந்து சேர்த்துடலாம். கடுகுளுந்து பொரிஞ்சதும் காஞ்சி மிளகாய் 1 கிள்ளி சேர்த்துருங்க. ஒரு 3 பல் பூண்டை வந்து தட்டி இதோட சேர்த்துக்கலாம். 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி தட்டி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இது நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கணும். பொடியா நறுக்கி அரைப்பதம் வேக வச்ச கருணக்கிழங்க இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இது வந்து பாதி அளவுக்கு வெந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நம்ம சாப்பிடும் போது சீக்கிரமாவும் நீங்க வந்து இந்த கருணக்கிழங்கு வறுவலை செஞ்சிடலாம். இப்ப நல்லா இந்த கருணக்கிழங்க எண்ணெயில வதக்கிடுங்க. சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளிய வந்து கரைச்சி இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த புளி வந்து கொஞ்சம் நல்லா அதுல இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் போல கலந்து விடுங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம இந்த கருணக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே தட்டுப்படும். அதனால வந்து சால்ட்டு சேர்த்துடலாம். காரத்துக்காக நான் வந்து குழம்பு மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா காரம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து 150 கிராம் அளவுக்கு கருணக்கிழங்கு. இப்போ நல்லா இதை கலந்தாச்சு. அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. 2 to 3 நிமிஷம் போல் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் நல்லா காரம் ஊட்டி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடியை எடுத்துடலாம். இப்போ நல்லா கலந்துட்டு மறுபடியும் ஒரு 2 to 3 நிமிஷம் போல் இந்த கருணக்கிழங்கை மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்து அந்த காரத்தெல்லாம் உள்ளே எடுத்து அங்கங்கே கிறிஸ்பியாக உங்களுக்கு ஆகிட்டு இருக்குது. இந்த கருணக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த கருணக்கிழங்கு வறுவலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய சுவையான கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.